ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரேரஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு சீம்பால் எப்படி ரெடி பண்ணுறது, அதனோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 3/4 லிட்டர் அளவுக்கு நாட்டு மாட்டு சீம்பால் எடுத்திருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இந்த சீம்பால் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். சில பேர்த்துக்கு, அதாவது சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. சீம்பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாடு அல்லது எருமை கண்ணு போட்ட உடனேயும் கறக்கிற முதல் பால் தான் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீம்பாலில் தாய்ப்பால் அளவுக்கு ஈக்குவலான சத்து இதில் இருக்குது. இந்த மாடு கண்ணு போட்ட உடனேயும் முதல் பாலை கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவாங்க. பாதி பாலை கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டு மீதி பாலை கறந்துருவாங்க. ஃபுல்லாக கண்ணுக்குட்டிக்கு விட்டால் டிசென்ட்ரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எல்லா பாலையும் கண்ணுக்குட்டிக்கு விட மாட்டாங்க. இந்த பாதி பாலை நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது முதல் 5 நாள் வரைக்கும் நம்ம கறக்கிற பால் பார்த்திங்கன்னா சீம்பாலாக தான் இருக்கும். சீம்பால் அப்படின்னா கொஞ்சம் நல்ல கெட்டியாக திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் கறக்கிற பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் குறைஞ்சிரும். அதை நல்ல பாலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல பாலை தான் நம்ம டீ, காஃபிக்கு, தயிருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். சீம்பால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கலாமே தவிர டீ, காஃபி, தயிர் அதுக்கெல்லாமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம சீம்பால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு அடி கனமான கடாயை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த அடி கனமான பாத்திரத்தில் சீம்பாலை சேர்த்துக்கலாம். இந்த சீம்பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மேலே வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃப்ளேமை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பால் கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், பால் எப்படி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டால் திரியும் இல்லையா, அந்த மாதிரி திரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி நல்லா கெட்டியாக வரைக்கும் இதே மாதிரி நம்ம கொதிக்க விட்டு அப்பப்போ அடி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 2வது நாள் பால் அப்படிங்கிறதுனால இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. முதல் நாள் பால் அப்படின்னா ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்கும், தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இப்போயே நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுருந்தனாலும் கலந்து வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி இதை நம்ம அப்படியே தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு தேவையானப்போ தனியாக எடுத்து சர்க்கரை போட்டு கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீம்பால் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நாட்டு சர்க்கரையை கலந்து வைக்கிறதுனால கலந்து வைக்கலாம். அல்லது நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம அப்பப்போ சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க. வெல்லம் பயன்படுத்த வேண்டாம், நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க. வெல்லமும் கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலந்து சாப்பிடுங்க. இதை எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். சுகர் இருக்கவங்க கொஞ்சமான அளவுக்கு, ரொம்ப கம்மியான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிட்லாம். அது உங்களோட சுகர் லெவலை பொறுத்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெறுமனே நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை எக்காரணத்தை கொண்டும் சேர்த்துக்காதீங்க. வெள்ளை சர்க்கரையும் வேண்டாம், வெல்லமும் சேர்த்துக்க வேண்டாம். கருப்பட்டி நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னா அடுப்புலேருந்து இறக்கி இந்த மாதிரி போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பில் இருக்கும்போதே கொதிக்கும் போதே கருப்பட்டி சேர்த்து கலக்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சீம்பால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போயாவது ஒரு நாள் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்களும் இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பர்டிகுலராக புரதச்சத்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப 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 உதவியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தாய்ப்பால் அளவுக்கு ஈக்குவலான சத்துக்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபீட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும். இப்போ சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்னாலும் அது ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். இதே நீங்கள் தாய்ப்பாலை நீங்கள் நிறுத்தி பாருங்கள். அது இப்போ சளி பிடிச்சா 10 நாள் ஆகும், காய்ச்சல் வந்தால் 4-5 நாள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
தாய்ப்பால் வந்து குழந்தை எடுத்துகிட்டே இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது குழந்தைக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீம்பாலும். ஸோ நீங்களும் கிடைக்கும்போது இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.